Day 6 build habits. 6வது நாளுக்கான ஹேபிட்ஸ் வந்து தினமும் 4 to 6 வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் பேசும்போது அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த வார்த்தைகளை கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை பயன்படுத்துறதுல தான் இருக்குது. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். தினமும் 6 வார்த்தைகளாவது கற்றுக்கோங்க. Day 6க்கான ஃபஸ்ட்டு வார்த்தை ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிள்னால் ஒருத்தவங்க வந்து எல்லா விஷயத்தையும் தானே பார்த்துக்கிறது. ஒரு பொறுப்பான ஒருத்தவங்களாக இருக்கிறவங்கள ரெஸ்பான்சிபிள்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து ஷீ இஸ் அ ரெஸ்பான்சிபிள் லீடர் ஹூ மேக்ஸ் வைஸ் டெசிஷன்ஸ். அவள் வந்து ஒரு பொறுப்பான லீடராக இருக்கா. அவள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமான டெசிஷன்லாம் எடுப்பாள். டெசிஷன்னா முடிவுகள்லாம் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பி ரெஸ்பான்சிபிள் வென் டேக்கிங் டாஸ்க்ஸ் அட் ஒர்க். ஸோ இப்போ நம்ம வேலை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ ஒரு வேலையோ நம்ம எடுத்து பண்ணுறோன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக பொறுப்பாக இருக்கணும். இல்லைன்னா அதில் நிறைய தவறுகள் வந்துடும். ஸோ பொதுவாகவே மனுஷங்க பொறுப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் ரெஸ்பான்சிபிள். பேஷண்ட் அப்படின்னா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க, தாங்கிக் கொள்கிறவங்க. ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கோவத்தை தூண்டக்கூடிய சிச்சுவேஷனாக இருந்தாலும் அமைதியாக பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது, பொறுத்து கொள்ளக்கூடியவங்க, அமைதியாக இருந்து ஹேண்டில் பண்ணுறவங்க தான் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து she is so patient even if her husband gets angry. ஸோ அவளுடைய ஹஸ்பண்ட் கோவப்பட்டாலும் அவள் ரொம்ப அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பீயிங் பேஷண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அ ஹியூமன். ஸோ அந்த பொறுமை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ். ஆம்பிஷியஸ்னு ஒருத்தவங்கள சொல்லணும்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறிக்கோளோடு வாழ்கிறவங்க, ஒரு குறிக்கோளை அடையணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் குறிக்கோளோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் அப்படின்றது தான் ஆம்பிஷியஸ். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஷீ இஸ் அன் ஆம்பிஷியஸ் பர்சன் ஹூ ஸ்ட்ரைவ்ஸ் டு ரீச் த டாப் இன் ஹர் கரியர். ஸோ அவள் ஒரு குறிக்கோளுடைய ஒரு பெண். அவள் வந்து அவளுடைய கரியர், அதாவது வேலையிலையும் வாழ்க்கையில மென்மேலும் மேம்பட, அதாவது ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு போகணும்னு அவள் ஆசைப்படுறா. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆம்பிஷியஸ் பீப்புள் ஒர்க் ஹார்ட் டு டர்ன் தேர் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி. ஸோ எந்த மனிதனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கோ அவங்க ரொம்ப ரொம்ப கடினமாக ஒர்க் பண்ணுவாங்க. கடினமாக உழைச்சி அந்த குறிக்கோளை அடையணும், அதை வந்து உண்மையாக கொண்டு வரணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ அதை தான் போட்டிருக்காங்க இந்த 2வது எக்ஸாம்பிளில். ஆம்பிஷியஸ்னால் ஒரு குறிக்கோளுடைய ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு ஆசை கொண்ட மனிதர்களை ஆம்பிஷியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த வார்த்தை வந்து ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா ரொம்ப உழைக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப உழைப்பாளியை வந்து ஹார்ட் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி ஹூ ஆல்வேஸ் மீட்ஸ் டெட்லைன்ஸ். அவள் ரொம்ப ரொம்ப உழைப்பாளி, அவள் வந்து கண்டிப்பாக எல்லா வேலைகளையும் கரெக்டான நேரத்தில் முடிச்சிருவாளாம். ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபன் அச்சீவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம ரொம்ப உழைக்கிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு ஒருத்தவங்கள நம்ம சொல்கிறோன்னா நல்லா வளைஞ்சு குடிக்கக்கூடியவங்கள ஃப்ளெக்சிபிள்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயமானாலும் அவங்க வளைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து he is flexible with his schedule and can meet at any time. ஸோ அவன் வந்து ரொம்ப வளைஞ்சு கொடுக்கக்கூடியவனா இருக்கானா, எந்த ஒரு நேரத்துலையும் யாரை வேணாலும் மீட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2வது எக்ஸாம்பிள், a flexible attitude can help you overcome challenges. ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு
பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஆட்டிடியூட், அதாவது அந்த பண்பு உங்களை வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய ஆபத்துகள்ல இருந்தும் நிறைய கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்தும். ஸோ இப்ப நம்ம ஃப்ளெக்சிபிளா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலன்னா வந்து ஆஹ் நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் சில விஷயங்களை அடையறதுக்கு. ஸோ நம்ம நிறைய என்னது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் ஃப்ளெக்சிபிளா இல்லைன்னா. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வளைஞ்சு கொடுத்து போறது நல்லது, நல்ல பண்பு. நெக்ஸ்ட் வந்து ஆனஸ்ட்னா ரொம்ப நேர்மையானவங்கள ஆனஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பி ஆனஸ்ட் இன் ஆல் யுவர் ரிலேஷன்ஷிப். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக இருப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அது அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டியா இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நேர்மையாக உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஷி இஸ் ஆனஸ்ட் அபவுட் ஹர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். அவள் வந்து ரொம்ப நேர்மையா இருக்காளாம் அவளுடைய பலம் மற்றும் பலவீனங்களை பத்தின விஷயங்கள்ல. ஸோ நிறைய பேர் வந்து நான் தன்னுடைய பலவீனத்தை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. முக்கியமா பலவீனத்தை சொல்லவே மாட்டாங்க. ஸோ அவள் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கா, பலவீனத்தை கூட அவள் வந்து ஆஹ் அஹ் வெளிக்காட்டுறா, அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ vocabulary ஆக்டிவிட்டி என்னன்னா, இந்த அதே எப்பயுமே போலதான். ஸோ இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க வந்து ஒரு ஒரு வாக்கியங்களை வச்சு உங்க ட்ரெயினருக்கு அனுப்பணும். ஸோ அந்த சென்டென்சஸ் அவங்க கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு திரும்பி அனுப்புவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். டே 6க்கான உங்களுடைய டாபிக் வந்து மை ஃபேவரட் ஃபுட். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி ஈஸியாக பேசலாம். ஒரு நிமிஷம் டு 2 மினிட்ஸ் கண்டிப்பாக பேசி உங்கள் ட்ரெயினருக்கு அனுப்புங்க. அவங்க வந்து உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு vocabulary, நீங்கள் கற்றுக்கிற vocabularyயும் இன்க்ளூட் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி டாபிக் பேசும்போது. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.